ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்ஸ் நியூஸ். ஒரு ஷேரோட நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ், அனௌன்ஸ்மெண்ட்ஸ், ரிசல்ட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனுக்கான சேனல் கிடையாது. ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர். திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸஸ். ஷேரோட ப்ராஃபிட், லாஸ், கன்சாலிடேஷன் அதெல்லாம் எதனால் நடந்திருக்கு, இப்போது அந்த ஷேரோட ரிசல்ட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த ஷேரோட நேமை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்திருக்கிற சில ஸ்டாக் நியூஸஸ் பற்றி பார்க்கலாம். டாடா குரூப்ஸ்லேருந்து ஒரு ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெனாரஸ் ஹோட்டலுங்கிற ஒரு கம்பெனி, அதாவது ஒரு மைக்ரோ கேப் கம்பெனிக்கு ஒரு ஷேருக்கு 25 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8,961 ரூபா 95 பைசா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்களாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வரி ரினியூவபிள் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு ஷேரு லாஸ்ட் இயர் ஏப்ரல் மந்த் 181 ரூபா 85 பைசாவாக இருந்த அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் போன வாரம் வெள்ளிக்கிழமை 2,380 ரூபா 20 பைசாவாக உயர்ந்திருக்கு. ஐடிசி பூனே பேஸ்டு ஐடி கம்பெனியான பிளேஸ்லேண்ட் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் கிட்டேருந்து 100% ஸ்டேக்கை வந்து 485 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. மெயின் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அது எங்கேருந்து யார்கிட்டேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷெல் குளோபல் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. எதுக்கான ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பைப்லைன்ஸ்க்கான கோட்டிங், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கான்க்ரீட்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. பஜாஜ் ஆட்டோ Q4 ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் Q4 ரிசல்ட்ஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா நெட் ப்ராஃபிட் வந்து டபுளாக கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ இயர் ஆன் இயர் 75% அதிகரிச்சு. மோத்திலால் ஆஸ்வால் ஏப்ரல் 26 போனஸ் பற்றி டெசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. பிளாக் ராக் 2 கம்பெனியோட ஷேரை 207 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அது என்னென்ன கம்பெனின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ ஸ்டீல் கேஸ்டிங்ஸ் அண்டு பிடிசி இந்தியா லிமிடெட். இந்த நியூஸஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக்கை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், எதனால் ப்ராஃபிட் ஆகிருக்கு, எதனால் லாஸ் ஆகிருக்கு, எதனால் கன்சாலிடேஷனில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட நேமை வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோவை க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.